ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் மாங்காயில் ஆவக்காய் ஊறுகாய் போட போகிறேங்க. இது நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். அங்கேருந்து மாங்காய் பறிச்சிட்டு வந்தேன். நல்லா புளிப்பான மாங்காய். இது என்ன பண்ணணும், கழுவிட்டு அப்படியே அருவாவில் வெட்டணுங்க கொட்டையோட. அருவாமனையிலலாம் அருவக்கூடாது. உள்ளார அந்த தோல் இருக்கணும். அந்த உள்ளே இருக்கிற பருப்பை மட்டும் எடுத்துட்டு நம்ம குட்டி குட்டியாக நறுக்க வேணாம், கத்தி யூஸ் பண்ணிக்கலாம். வெட்டும்போது ஃபுல்லாக அருவாவில் வெட்டினா தான் இது தோலோடு போட்டால் தான் அது ஊறின பிறகும் அந்த மாங்காய் கொல கொலன்னு ஆகாமல் நல்லா கிரிப்பியாக கிடைக்கும். அது ஈரம் இருக்கக்கூடாது. அதனால் சும்மா லைட்டான வெயிலில் அந்த மாங்காவை வச்சு எடுத்தேன், லைட்டாக காயட்டும்ன்ட்டு. அதுக்கப்புறம் மிளகாவையும் வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கிட்டேன். மிளகாவோட அந்த காம்பை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிளகா ஒரு 2 கிலோ மாங்காய் இருக்கும். இதுக்கு 200 மிளகாத்தூள் போடணும். 200 மிளகாத்தூளுக்கு அந்த அந்த டம்ளரில் 2 டம்ளர் கரெக்டாக இருக்குங்க, 200 அளவு. அதனால 2 டம்ளர் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். இப்போ கடுகு இதுக்கு போடுற எல்லா பொருளுமே பச்சையாக தாங்க போடணும், எதையும் ரோஸ்ட் பண்ணக்கூடாது. கடுகு நான் 1.5 டம்ளர் போட்டுக்கிட்டேன். அதில் கடுகு டேஸ்ட்டு சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். பிடிக்கிறவங்க 2 டம்ளரே போட்டுக்கலாம். அதையும் பச்சையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதையும் அந்த மிளகாத்தூளில் கொட்டிட்டேன். அடுத்தது கல் உப்பையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அதையும் ஒரு 2 டம்ளர் போடுங்க. அந்த டம்ளர் 100 அளவுங்க, அதனால தான் 200 போடணும்னு சொல்கிறேன். அதையும் போட்டுட்டேன். அடுத்தது வெந்தயம் எப்பயுமே கம்மியாக தான் போடணும், இல்லைனா கசப்பு தன்மை வந்துடும். பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதையும் பச்சையாகவே நான் அரைக்கிறேன், அரைச்சி அதில் போடுறேன். போட்டுட்டு அடுத்தது மஞ்சத்தூள் 2 ஸ்பூனு, பெரிய ஸ்பூனாலே மஞ்சத்தூள் போடுறேன். அதையும் போட்டுட்டு நல்லா கை ஈரம் இருக்கக்கூடாதுங்க, ஈரம் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. கையிலே கலந்து விட்டால் நல்லது தான். நல்லா கலந்து விட்டுட்டு பூண்டு ஒரு கை, எவ்வளோ வேணாலும் போடலாம். நான் ஒரு கை தான் போட்டேன். பூண்டை உரித்து அதையும் போட்டுக்கிட்டேன். அந்த ஒரு பெரிய டப்பா ஏதாவது ஒரு கண்டெய்னர் எதுலையாவது நீங்கள் இந்த மாங்காய் தயார் பண்ணலாம். ஒரு லேயர் மாங்காய் போட்டு பவுடர் ஒரு லேயர் போட்டு மாங்காய் ஒரு லேயர் போட்டு இப்படியே போட்டு அப்படியே கையால் பரட்டி விட்டேன். அடுத்தது நல்லெண்ணெய் ஊற்றணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ ஊறுகாய் சூப்பராக இருக்குங்க. நான் அதே டம்ளரில் 2 டம்ளர் ஊற்றி கிளறி விட்டேன். இனிமேல் கை போடக்கூடாது. ஏதாவது ஈரம் இல்லாத ஒரு கரண்டியை எடுத்து கிளறி விடுங்க. 2 டம்ளர் பத்தாதுன்னு எனக்கு தோணுச்சு, அதனால நான் இன்னும் ஒரு அரை டம்ளர் ஊற்றினேன். இன்னும் 1 டம்ளரே ஊற்றலாங்க. மாங்காய்க்கு மேலே எண்ணெய் நின்னால் தான் நீங்கள் 3 வருஷம் வரைக்கும் இந்த மாங்காய் வீணாகாதுங்க. 3 வருஷம் வரைக்கும் காய வைக்க கூட வேண்டாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் உங்களால் நம்ப முடியாது 3 வருஷம் இருக்குமான்னு. நான் 2 வருஷம் ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் இன்னும் வச்சுருக்கேங்க வீட்டில், வீணாகாமல் இருக்குது. வெயிலில் கூட நான் வைக்கிறதில்ல, ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க வேண்டாம், வெளியிலே வைக்கலாம், சூப்பராக இருக்கும். 3 நாள் கழித்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மேலே எண்ணெய் நிற்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். மாங்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சிங்க. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.